உங்கள் பிரிசிலா ஜியோனா லவ் ஆஃப் ஜயன் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து உங்களிடத்தில் ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன். கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வாங்க. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா பிதாவே. ஏசப்பா, இதோ ஆண்டவரே இந்த பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட ஆண்டவரே இணைந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் மத்தியில் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. நாங்கள் இல்லை அப்பா, நீர் ஆண்டவரே. உம் நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா பிதாவே ராஜா, இதோ உடைய துதி நாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த துதிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் உடைய சமாதானம் கடந்து வரட்டும், உடைய மகிமை கடந்து வரட்டும், உடைய அபிஷேக வல்லமை கடந்து வரட்டும். உம் நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். அடியேனை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவுல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. திக்கற்ற நேரத்தில் அப்பா எங்களுக்காக நீர் இறங்கி வந்தீரே ஆண்டவரே. அநேக முறை ஆண்டவரே நாங்கள் கலங்கி அழுத நேரங்கள் எல்லாம் அப்பா எங்களை கரம் பிடித்து எங்களை தூக்கி நிறுத்தினீரே அப்பா. எஸ்அப்பா, நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அநேகர் இந்த நாளை பார்க்க இல்லை அப்பா, ஆனாலும் எஸ்அப்பா அடியேனுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளை அப்பா நாங்கள் பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு குறையில்லாமல் கண்மணி போல காத்து வழி நடத்துகிறீரே. அவையானவரே, துதிக்கிறோம். எஸ்அப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா.
சுதந்திரவானாக நீர் மாற்றினீரே அப்பா. உம் நாமத்திற்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாகட்டும் அப்பா. திக்கற்று கிடந்த நேரங்களில் அப்பா யாராவது வருவாங்களா என்று சொல்லி ஏங்கின நாட்களில் ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்தீரே. உம்முடைய அன்பின் கயிற்றினால் எங்களை இழுத்துக் கொண்டீரே அப்பா. எத்தனையோ முறை பல ஆபத்தில் இருந்து எங்களை காப்பாற்றி நடத்தினீரே அப்பா. எங்கள் பாதம் கல்லில் இடராமல் எங்களை காப்பாற்றி நடத்தின இஸ்ரவேலின் தேவனே, சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவரே, ஒரு நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. தடுமாறி விழுந்தேனே, துவக்கினை நிறுத்தினீரே. உந்தன் அன்பினாலே அணைத்துக் கொண்டவரே. தடுமாறி விழுந்தேனே, துவக்கினை நிறுத்தினீரே. உந்தன் அன்பினாலே அணைத்துக் கொண்டவரே. உம்மை போல யார் உண்டு? என்னை நேசிக்க உலகத்திலே இயேசப்பா. உம் ஒருவர் ஒருவருக்காக நானே வாழ்கிறேன். உம் ஒருவர் ஒருவருக்காக நானே வாழ்கிறேன். சொல்லுங்க. உம் ஒருவர் ஒருவருக்காக நானே வாழ்கிறேன். உம் ஒருவர் ஒருவருக்காக நானே வாழ்கிறேன். என் கூடவே இரு. ஆ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்பா. என் பக்கத்திலே இரு. ஆ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் காயம் ஆறினேன். காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. சொல்லுங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயம் ஆறினேன். காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அப்பாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா ஏசப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா. உம் ஒருவருக்காக, உம் ஒருவர் ஒருவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன். உம் ஒருவர் ஒருவருக்காக. ஹalleluya. உம் ஒருவர் ஒருவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன். உம் ஒருவர் ஒருவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன். உம் ஒருவர் ஒருவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன். One more time. உம் ஒருவர் ஒருவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன். உம் ஒருவர் ஒருவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன். Amen. Hallelujah. அப்பா, நாங்க ஒருவருக்காகவே வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த மூச்சு இருப்பது உமக்காக ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பாக்கியவான்கள் நாங்கள் அப்பா. எங்களை உமக்காக தெரிந்து கொண்டீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு துதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம் நாமத்திற்கு எல்லாம் துதிக்க மகிமை உரித்தாகட்டும். அடியேனை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். I wish you all in the mighty name of our Lord Jesus Christ. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் ஆசீர்வாடுவார்.
today God is going to move amidst each and every one of you who's listening to this word. இன்டர்நேஷனல் ரெவல்யூஷன் யூத் மினிஸ்ட்ரிக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank God for this youth ministry of International Revolution. பாஸ்டர் ஆல்பர்ட் ரவிக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank God for Pastor Albert Ravi. நிச்சயமாலுமே உங்களுடைய சபையிலும் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் அநேக வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. There is absolutely no doubt that so many families and so many youth are going to be blessed through this ministry. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை ஜேபஸோடைய வாழ்க்கையை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். Today I want to share with you God's word through the story of Jabez. உங்களுடைய ரெவல்யூஷன் என்கிறதான ஒரு பேரை பார்க்கும் பொழுது ஞாபகம் வர்றது ஒரு புரட்சியை குறித்து ஒரு ஞாபகம் வருகிறது. I get reminded of a revolution when I hear the name of your ministry. ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்யத்தக்கதான கர்த்தர் உங்களை வந்துட்டு இந்த காரியத்தை ஏவி இருக்கிறார். So the name signifies that God has called you to do something new. அப்ப யாபேசுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதான கர்த்தருடைய மனிதன். So if you look at the life of Jabez, he is a man who was doing a change in his life. இந்த நாளிலே யாபேசுடைய வாழ்க்கையை வைத்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். Today I want to share with you God's word through the life of Jabez and how he is going to make change in your life. எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 9-10வது வசனத்தை நாம் வாசிப்போம். So let's turn to our Bibles and read 1 Chronicles chapter 4 verse 9 and 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வசனம் பாருங்க. யாபேசுடைய நிலைமையிலிருந்து கர்த்தர் எப்படி யாபேசை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். Just look at this, what a beautiful verse this is, because we can see how God blesses and delivers Jabez from his situation. என்னுடைய செய்தியின் தலைப்பாக how to move out of your comfort zone, உன்னுடைய comfort zone இருந்து எப்படி நாம் மீண்டு வருவது என்று சொல்லி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். So today I want to share God's word on the topic how to move out of your comfort zone. நமக்கு எல்லாருக்கும் ஒரு comfort zone இருக்கு இல்லையா? We all have our own comfort zones. அது எப்படிப்பட்டதான ஒரு இதுவா கூட நமக்கு இருக்கலாம். So it can be whatever it can be. சிலவர்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட கூட இருக்கும் பொழுது அது ஒரு comfort zone-ஆ இருக்கும். It can depend on the people around us based on our friends. சில வேலைகள் இந்த விதமான ஒரு வேலை இருந்தால் எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அப்படினு சொல்லி ஒரு காரியம் இருக்குது. Some might feel if I'm in this particular job that would be my comfort zone. சில இடத்துல எனக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல இருந்தா நான் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருப்பேன் அப்படினு சொல்லி நம்ம சொல்றது உண்டு. For some people it might depend on the place that they are. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, நாம் ஏதாவது நமக்கு பிடிச்சதான காரியம் இல்லாமல் நம்மளை வந்துட்டு வேற ஒரு இடத்துல போடும் பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்ட்டபிளா நம்ம ஃபீல் பண்றது உண்டு. But if you think about it, when we are moved out of our comfort zone and put in a new situation, we would feel uncomfortable. ஆனா இப்போ உங்களுடைய பேரை வைத்து இப்ப ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது ஒரு புதிய காரியம், ஒரு புரட்சியை வந்துட்டு நாம் செய்கிறோம். But if you look at the name of your ministry, it means revolution, where you're looking for a new change. எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு துடிப்பு என்னன்னு சொன்னா, கர்த்தருக்காய் நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு துடிப்பு நமக்கு இருக்குது. Every one of us have that zeal to work and do things for the Lord. முக்கியமா வாலிப வயசுல வந்துட்டு அது ஒரு வேகம் வரும் பாருங்க, ஏதாவது நான் ஆண்டவருக்கு நான் செய்யணும்னு சொல்லி. Especially when you are in your youth life, you have this adrenaline rush that you want to do something for the Lord. அநேக வாலிபர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கவங்க நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, இது போதும் நான் எல்லாமே செஞ்சிட்டேன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டபிளாகி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துறோம். But there are a load of times we actually think that we feel comfortable and I have done enough. ஊழியத்தின் நிமித்தமாகவும் சரி, எல்லா காரியத்திலும் இதுதான் எனக்கு பிடிச்சது, நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம உண்டாக்கிக்கிறோம். It's not just about ministry, but in various aspects of our life we feel that we have done enough and create ourselves and put ourselves in a comfort zone. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்று மட்டும் கவனமாக நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டோன்னு வைங்களே,
அது வந்துட்டு அதுக்கப்புறமா நம்முடைய வளர்ச்சி அதோடு கூட நம் முடிவடைகிறதாய் காணப்படுகிறது. Dear children of Christ, listen to this carefully. If you ever feel comfortable in a comfort zone in your spiritual life, then you cannot grow in your faith. சில நேரங்களில் வந்துட்டு நம்ம என்னதான் செய்தாலுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது. Sometimes it becomes very challenging to move out of that comfort zone. நம்ம வீட்டு செட்டப்பை வச்சு நம்ம கம்ஃபர்டபிள் ஆயிடலாம். We can get comfortable in our own house setting. ஃபைனான்ஷியல் earning வச்சு நம்ம ஓகே நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நம்ம கம்ஃபர்டபிள் ஆயிரலாம். Sometimes we might feel comfortable about how much we earn. சில நேரத்துல நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை வச்சு நம்ம கம்ஃபர்டபிள் ஆயிரலாம். And sometimes we can feel comfortable about our prayer life. சொல்றது உண்டு, அப்பா நான் எல்லாமே நான் செய்யறேன், என்னுடைய நாள் எல்லா நாளும் நான் ஜெபம் பண்றேன், எல்லா நாளும் நான் வேதம் வாசிக்கிறேன், எல்லா நாளும் ஆண்டவருக்கு தேவையான காரியத்தை செய்யணும், ஒரு திருப்தி அடைகிறதான ஒரு வாழ்க்கையில நம்ம காணப்படலாம். Sometimes we can feel comfortable going through a checklist of what we do for the Lord, that I've done my daily prayers, I do what I need to do for the Lord, and become comfortable at that level. ஆனா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபல் பிள்ளைகள் மத்தியில ஆவியானவர் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கம்ஃபர்டபிள் என்று சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா இது எழும்புவதன் காலமா இருப்பது. But today the Holy Spirit is speaking amidst each and every one of you who is listening to this word. Dear children of Christ, the Holy Spirit is telling you to move out of your comfort zone and do mighty things. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு அசைவை விரும்புகிறார். God is going to do a revolution through you. இந்த தேசத்துல எந்த இடத்திலிருந்து இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு அசைவை விரும்புகிறார். Wherever you are in this world right now, but God is talking to you right now because he's going to do a revolution through you. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்துல நாம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அப்போஸ்தலன் பவுல் அவர் வந்துட்டு ஒரே ஒரு மனுஷன் யாரு நான் ரொம்ப கம்ஃபர்டபிள்னு சொல்ல முடியும்னு சொன்னா அப்போஸ்தலன் பால் சொல்லலாம், நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தேன்னு. ஆனாலும் அவரே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்றாரு, நீங்க பாருங்க. The person that we can say who was comfortable in the entire Bible is Apostle Paul. But look at what he says. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12 to 14 வசனத்தை வாசிக்கும்போது பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். So let's turn to our Bibles and read Philippians chapter 3 verse 12 to 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அழைப்பை நோக்கி என்ன நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஒரு புரட்சியாய் நாம் ஓடிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். So what it says is we need to keep running towards the destination that God has created for us, creating a revelation no matter where we are. ஒரு ரெவல்யூஷன் செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறவங்க வந்து சும்மா உட்கார மாட்டாங்க. Somebody who is looking for a revolution will not stay still. They will be always on the move. ஒரு அப்படியே ஒரு மூவ்லயே அவங்க இருப்பாங்க. They will not stay still and keep on being on the move. இந்த வாழ்க்கை தான் யாபேசோட வாழ்க்கை இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் தான் இருந்தது. And this is how the life of Jabez was. யாபேசோட நிலைமை அறிந்தும் எப்படி கர்த்தருக்காக அவன் தன்னுடைய நிலைமை அறிந்தும் எழும்பி நடந்தான் என்று சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். In the Bible we can see despite knowing his circumstances, Jabez walked for the Lord. இப்பொழுது யாபேசோட வாழ்க்கையை வைத்து எப்படி நாம் இருக்கிறதான நிலைமையிலிருந்து நாம் எப்படி மூவ் பண்றதுன்னு உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். I want to share with you how we need to move away from our current situation. Just looking at Jabez. அந்த 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தின் புத்தகத்தின் 9வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். I want to go back and read 1 Chronicles chapter 4 verse 9 again. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இங்க யாபேஸை குறித்தும் அவனுடைய பர்சனாலிட்டியை குறித்து உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். Now I want to share with you about Jabez and his personality. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 1 நாளாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் அநேகர் பேர் இவர்களை பெற்றார்கள் இவர்களை பெற்றார்கள் என்று சொல்லி ஒரு லீனியாலஜி அங்க வந்துட்டு ஒரு அட்டவணையை நாம பார்ப்போம். So if you go through and read 1 Chronicles, you see a genealogy and the ancestry mentioned over there. ஆனா யாபேசை குறித்து அந்த இடத்துல வரும்பொழுது மட்டும் வேதம் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த இடத்துல சொல்லுகிறது. But the Bible says slightly differently when they mention about Jabez. ஏன்
ஏனென்று சொன்னால் யாபேஸ் வந்துட்டு தன்னுடைய ஜனங்களின் மத்தியிலே தன்னுடைய நிலைமையின் மத்தியிலே வித்தியாச விதமான தன்னை தானே அவன் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். Because you can see how Jabez submitted himself to the Lord amongst in the situation. யாபேசுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தருக்காக உயர்ந்த ஸ்தலத்திலே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We can see that whatever his circumstances were, that he stood up and rose for God. சில நேரத்தில் பாருங்க, நாம மரித்து விட்டோம் என்று சொன்னா எத்தனை பேருடைய பேர் வந்துட்டு ஞாபகமாக மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். If you think about it, how many of us remember those who have passed away? ஒரு கேள்வியை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நான் கேட்க விரும்புகிறேன். I want to raise this question amongst you today. இன்றைக்கு நாம் மரித்தோம் என்று சொன்னால் கர்த்தருக்காய் நாம் இதை செய்திருக்கிறோம், இதை நான் சாதித்திருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேருடைய வாழ்க்கையை வைத்து நாம் இந்த காரியத்தை நாம் சொல்ல முடியும்? If today is our last day and we pass away, how many of us will remember us for our works for the God? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். You got to understand that God has called you by your name even before you were formed in your mother's womb. என்ன நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். No matter what our circumstances are right now, God is able to rise us amongst everything. இப்ப மரித்து போனவர்களுடைய பட்டியலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சிலவர்களுடைய பேரை இன்னும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். So if you actually look through the people who have passed away, there are certain people's names that we still say. ஆனா ஒரு ரெவல்யூஷன் உண்டு பண்ணுகிறவர்களுடைய பேரை இன்னும் நாம ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். We remember those who have actually revolutionized. Hallelujah. Amen. கர்த்தர் உங்களுடைய ஒரு ரெவல்யூஷனிஸ்டா மாற்ற விரும்புகிறார். God today wants to turn you into a revolutionist. ஒரு பேரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கானா அதை சொந்தமா நான் க்ளைம் பண்ணிக்கொள்ளணும். If God has given you a name and a position, you need to proclaim and அதுதான் claim like that. யாபேசுடைய வாழ்க்கையில ஆச்சு ஒரு மாற்றம் உண்டானது. That's what happened in the life of Jabez. There was change happening. கர்த்தர் எல்லாருக்குமே ஒரு gift, talent எல்லாமே கொடுத்திருக்கிறார். God has gifted people, every one of you, with a talent. ஆனா எல்லாருக்குமே ஒரு வித்தியாச விதமான ஒரு gifts and talents இருக்குது. But it is unique for each and every one. சில நேரத்துல நாங்க இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லி நாம போட்டி போடுகிறது உண்டு. Sometimes we become competitive and compare ourselves with others. சில நேரத்துல நம்ம ஒரு ரோல் மாடலை வைக்கிறோம் பாருங்க. நம்ம வாலிப வயசுல செய்கிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா இவங்கள போல நான் இருக்கணும், அவங்கள போல நான் மாறணும்னு சொல்லி நிறைய ரோல் மாடலை வைக்கிறோம். It is common in our youth life to look at different people and make them our role models and compare ourselves to them. ஒரு காலகட்டத்துல அது எப்படி மாறுதுன்னு சொன்னால் ரொம்ப நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொண்டு நம்மளை நாமளே ஃபேக் பண்ற மாதிரி காணப்படுகிறோம். But sometimes what happens, we fool ourselves and fake by looking at them. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய அழைப்பு என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ள விரும்புகிறார். But today God wants to know from you what is your calling. 1 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Let's turn to our Bibles to the book of 1 Corinthians chapter 12 verse 7. ஆவியுடனே அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப இங்க பாருங்க, இந்த வசனத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So according to this word you can see that Holy Spirit has blessed each and every one of us with different talents. அப்ப உங்களுக்கு கொடுத்ததான அபிஷேகத்தின்படி நாம கிரியை செய்கிறவளாய் நாம் காணப்படணும். So we need to be people who are aware of our talents and our blessings and what we can do with it. ஆனா நிறைய நேரத்துல சிலவர்கள் வந்துட்டு தான் அவர்கள் இல்லாத விதமான ஒரு கேரக்டரை வெளிப்படுத்த காமிப்பாங்க. Sometimes we don't actually realize that and show a completely different character outwards. அதுல வந்துட்டு ரொம்ப ஒரு வியர்டான ஒரு கேரக்டரை கொண்டு வருவாங்க. Sometimes when we fake that, we bring out the weirdness in that. அந்த மாதிரி கேரக்டரை குறித்து நான் சொல்ல வரல. I am not talking about that. ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய கிருபைகளை கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறான்னு சொல்லி உள்ளான மனிதனுக்கு கர்த்தர் உங்களுக்கு தெரியும் அது. So the person inside of you is aware of what talents God has given you, what he has
blessed you with. அதே ஆவியானவர் எப்படி பழைய ஏற்பாட்டிலே அநேக சீஷர்களின் மத்தியிலே எப்படி அவர் கிரியை செய்தாரோ அதே ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit who has worked amongst the disciples in the Old Testament, he is the same one who is working amongst you right now. உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய சுபாவங்கள் என்ன விதமா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது ஒரு மாற்றம் உண்டாகுது. Whatever your character and personality might be, but when you submit yourselves completely to the Lord, miracles happen. Amen. Amen. வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் இருக்குதுங்க. Everybody has problems in their lives. உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மத்தியில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். You might be going through trials and tribulations in your life right now. யாபேசுடைய வாழ்க்கையிலே பிறக்கும் பொழுதிலிருந்தே ஒரு பிரச்சனை. Jabez had problems right from the second he was born. அங்க பாருங்க, தன்னுடைய அம்மா அவனை கர்ப்பமாக பிறக்க வைக்கும் பொழுது அவங்க வந்துட்டு ஒரு வலியின் நிமித்தமாய் அவன் பிறக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். The Bible clearly says that his mother gave birth to him in pain. அப்போ அவனுடைய பேர் யாபேஸ் என்று சொன்னால் ஒரு வேதனை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says the meaning of the word Jabez is distress. சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கை இதே போலத்தான், நாம் நியாயம் தீர்த்து கொள்கிறோம். Sometimes this is what we do, we judge ourselves. இவ்வளவுதான் பாஸ்டர் எங்களால முடியும், இதுதான் எங்களுடைய வசதி, இதுதான் எங்களுடைய பொருளாதாரத்தோட ஸ்டேட்டஸ், இதுதான் எங்களுடைய படிப்பு, எனக்கு அந்த தாளந்து இல்லை. இதே போல நிறைய விதமாய் நாம் நியாயம் தீர்த்து கொள்கிறோம். We judge ourselves and create ourselves a comfort zone by saying, this is what I can do, pastor, this is all the talent I have, this is my financial status and I can't go beyond this. ஒரு புரட்சியாளர்களை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்தாலும் அப்படியே தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு மறுபடியும் அவங்க நடந்து கொண்டே இருப்பாங்க. But if you look at a revolutionist, he does not stop. They just bat away every obstacle that comes their way and keep walking. என்ன வாழ்க்கையில நடந்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் என்னவோ, அவர்களுடைய சித்தம் என்னவோ அதை நோக்கி பார்த்து அவர்கள் போய்க்கொண்டே இருப்பார்கள். They would not worry about the circumstances and situations around them, but they will just keep looking at their destination and keep walking towards that. அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை மட்டும் பார்த்து அவர்கள் போய்க்கொண்டிருப்பார்கள். They are so focused on their destination and their aim and goal, and they keep walking towards that. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Dear children of Christ, you have a destination. யாபேசுடைய வாழ்க்கையில யாபேசுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. Jabez had a goal in his life. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு வேதனையில் இருந்தாலும், எவ்வளவு வலியில இருந்தாலும் அவன் எழுந்ததை நாம் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். We can see how much distress and pain he was under, yet he got up and walked. உன் வாழ்க்கை இந்த நாளிலே எந்த நிலைமையில இருப்பது என்று சொல்லி கவலை இல்ல. No matter what you're going through right now. உன் சூழ்நிலை இந்த நாளிலே எந்த நிலைமையில இருக்குது என்று சொல்லி கவலை இல்ல. It does not matter what circumstances you're going through right now. புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொல்ல, உன்னோடு கூட இருந்து பலப்படுத்துகிறதான ஆவியானவர் உன்னை பெரிய காரியத்தை செய்ய வைப்பார். But what you got to understand is the Holy Ghost who is with you and strengthens you will do miracles. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிகிறவர். When the Holy Spirit comes in our lives, every bondage is broken. ஏதோ என்னுடைய சின்ன வயசுலயோ இல்ல என்னுடைய பழைய வாழ்க்கையில ஒரு கெட்ட காரியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்னும் நான் அதன்படி நான் வாழ்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல. Whatever your past might be, whatever past you have done, there is no regret and you don't have to live amongst that. என்னுடைய பெற்றோர்கள் விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட தான் நான் இருக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களோட தான் நான் இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்ல நீங்களும் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்ல. It does not matter who you are with. This is what my parents do, this is what my friends do. You do not have to follow them. ஹalleluya. உங்களோடு கூட இருக்கிறதான தேவன் பெரியவர். Because the God who is with you is mighty. உலகத்தின் நிமித்தமாய் அநேக காரியத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அறிந்தவர்களாய் நாம் காணப்படணும். No matter what the world around you is showing you, you got to realize that the person inside of you is big. கர்த்தருக்காய் எழும்புகிறதான பிள்ளைகளை அவர் விரும்புகிறதான தேவன். God loves the children who rise up for him. ஹalleluya. Hallelujah. 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது பாருங்க. Let's move on to 1 Corinthians chapter 15 verse 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹalleluya. பவுல் பாருங்க இங்க சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில செய்கிறதான எல்லா காரியத்திலும்
கர்த்தருடைய கிருபை எப்படி பலனா இருந்து வழி நடத்துகிறது என்று சொல்லி. You can see the apostle Paul says that whatever he's been doing in his life, it's the grace of God that has been strengthening and doing it for him. வேதம் சொல்லுகிறது உன் பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்கும், அவருடைய பலன் உனக்கு போதும் என்று சொல்லி. The Bible clearly says where you are feeling weak, God's strength will strengthen you, and that is enough for you. அருமையான தேவ பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Dear children of God, God is talking to you right now. உன் பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். God wants to strengthen you through your weakness right now. இதயத்தை இப்பொழுதே கர்த்தருக்கென்று திறந்து வை. Let's open our hearts to the Lord right now. கர்த்தர் இப்பொழுதே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். Because he wants to do a change in your heart right now. வேதத்திலே அநேக காரியத்தை நாம பார்க்கிறோம், எப்படி கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி. We have seen so many miracles where God has changed hearts in the Bible. யாக்கோபுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு ஏமாத்துக்காரனாய் இருந்தார், ஆனால் கர்த்தர் அவனை இஸ்ரவேலனாய் மாற்றினார். We all know the story of Jacob where he was a person who was deceiving people, yet he rose up for Israel. தாவீதோட வாழ்க்கை தெரியும். சின்ன பையன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க, எல்லா காரியத்தையும் அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தரை நம்பினதினாலே கர்த்தர் தாவீதை ராஜாவாய் மாற்றினார். We know the story of David where everybody thought he was just a small boy, but because he trusted in the Lord, God rose things for him. மோசே யாரையோ கொன்று விட்டான் என்று சொல்லி இருக்கிறதான இடத்தை விட்டு பயந்து ஓடி போயிட்டான். But we know the story of Moses where he fled because he was called a murderer. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களே நடத்தும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். But God saw him as a leader who was able to lead Israelites out of Egypt. தன்னுடைய வீட்டில் இருக்கிறதான எல்லாரும் ஒரு சகோதரன் யோசேப் என்கிற சகோதரனை வெறுத்து தள்ளப்பட்ட நிலைமையில காணப்பட்டார். We know the story of Joseph where his own people hated him. ஆனால் கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார். But God rose Joseph up. அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of எந்த God, நிலைமையில நீ காணப்பட்டாலும் whatever கர்த்தர் உன்னை circumstances உயர்த்த you are, வல்லமையுள்ளவர். whatever circumstances you are going through, God can raise you right now. ஹalleluya. Hallelujah. அன்று செய்ததான அதே தேவன் இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இடைப்பட The வல்லமையுள்ளவர். same God who can do miracles then can do miracles today through you, through the power of the Holy Spirit. ஹalleluya. Hallelujah. மறுபடியும் அந்த 9வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். Let's go back and read 1 Chronicles chapter 4 verse 9 again. இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். We are going to look at something very significant in this. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆமென். போது சிஸ்டர், இங்க பாருங்க, யாபேஸ் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். The Bible says Jabez was more honorable than his own brothers. ஏனென்று சொன்னா யாபேஸுக்கு தெரியும், என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும், நான் வேதனையில புறக்கப்பட்டவனா இருந்தாலும், என்னுடைய பேரு வேதனையை கொண்டு வருகிறதா இருந்தாலும், நான் மற்றவர்கள் போல நான் இருக்க போறதில்லை என்று சொல்ல அவன் முடிவெடுத்தான். So he decided, because he is aware that although I'm born in distress, although my name represents distress, I am more honorable and I am nothing like that. நம்முடைய சூழ்நிலையில பார்த்து நம்ம முடங்கி போக கூடாது தேவ We should பிள்ளைகளே. not be bonded by our situations. ஹalleluya. இருக்கிறதான இடத்திலே நாம் கனம் பெறுகிறவர்களாய் நாம் காணப்படணும். So even in our own situations we need to be people who are honorable. ஆனா யாபேஸ் எதற்காக அங்க ஞாபகம் வைத்துக் கொண்டான்னு சொன்னா, அவன் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக இல்லங்க. He is not being named and recognized because he is a king. யாபேஸ் வந்து நல்ல ஒரு புரட்சியாளராகவோ இல்ல ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல போய் ஃபைட் பண்ணவனானோ வேதத்துல சொல்லப்படல. It does not say that he is a soldier who went on to the battlefield to fight. சில நேரத்துல நாம வந்துட்டு யோசிக்கிறதான சில காரியம் என்ன சொன்னா, இந்த காரியத்தை நான் செய்தாதான் இந்த உலகம் என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளும்னு சொல்லி நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். Sometimes we think ourselves there are certain things that we need to note for the world to remember us. ஆனா வேதம் சொல்லுகிறது யாபேஸ் வந்து ஒரு ஜெப வாரியரா இருந்தார் என்று சொல்லி. But the Bible says that Jabez was a prayer warrior. ஜெபித்ததினாலே அவர்களை கர்த்தர் ஞாபகம் வைத்தார் என்று சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். But the Bible says that God remembered him because of his prayers. Hallelujah. Hallelujah. ஜெபிக்கிறதான வாலிபர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for youth who prays. Hallelujah. Hallelujah. உங்கள் பேர் பரலோகத்திலே ஞாபகப்படுத்தப்படும், இந்த உலகத்தில் ஞாபகப்படும். ஒரு ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணுகிறீங்க. When you pray, you do miracles and your name will be recognized and remembered in the world and in heaven. ஒரு புரட்சி எப்ப வருதுன்னு சொன்னா, ஒரு மாற்றம் எப்ப வருதுன்னு சொன்னா, கர்த்தர் நம்மளோடு கூட இந்த செயல்படும் ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றம் வருது பாருங்க. Changes happen when we pray. Hallelujah. Hallelujah. மற்றவர்கள் செய்கிறது போல நாம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. It does not mean that we need to do what others are doing. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம் விதமாக சொல்லுகிறது பாருங்க. Let's go back to 1 Corinthians chapter 10
verse 31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நாம் செய்கிறவர்களாய் காணப்படணும். It says here that whatever you do it for God. இன்னொரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிற ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் விதமாக சொல்லுகிறது பாருங்கள். I want to share with you also verse 1 and 2 from Romans chapter 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹalleluya. Hallelujah. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். Right now God is changing your hearts. ஒரு மறுரூபத்தின் ஆவியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். He is giving a change of a spirit of a new birth. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. The old is gone. தேவன் உங்களோடு கூட இருந்து செயல்படுத்த வல்லமையுள்ளவர். God is a God who is capable of doing mighty things through யாபேசை you. போல ஒரு ஜெபிக்கும் ஆவியை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We need to be people who have a praying spirit like Jabez. அடுத்த 10வது வசனத்தை நாம வாசிக்க போறோம். யாபேஸ் என்னத்தை கேட்கிறார் என்று சொல்லி நாம் அங்க பார்க்க So போகிறோம். we're going to go back to 1 Chronicles chapter 4 and we're going to read verse 10 now and see what Jabez is asking. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமென். Amen. Praise the Lord. அப்ப இங்க என்னத்தை கேக்குறா? ஆண்டவரே உம்முடைய பெஸ்ட நீங்க எனக்கு கொடுங்க அப்படினு சொல்லி கேக்குறாரு. What you can see here is Jabez is asking God to give him his best. ஆண்டவருடைய fullness முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறாரு. He is asking for a full blessings from God. சில நேரத்துல நம்ம தப்பா எடுத்துக்கிறதான சில காரியங்கள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்க கூடாது என்று சொல்லி. Sometimes we do hear from people where we say you should not keep asking God to bless you. ஆனா நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க கேளுங்க. But I want to tell you, go and ask God to bless you. ஏனா கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறதான தேவன். Because our God is a God who answers what you ask in your prayers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். Because when God blesses you, you become a blessing for others. நான் अनेक வசனத்தை உங்களுக்கு நான் இந்த நேரத்துல காண்பித்து கொடுக்க முடியும். I can show you various different scripture words right now. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். But God's blessing is determined by people who listen to his voice. இப்ப இருக்கிறதான இந்த மீடியோக்கர் லைஃப், இப்ப இருக்கிறதான ஒரு வாழ்க்கையை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தற கூடாது. We cannot create ourselves a comfort zone and feel enough by what we are going through in our mediocre life. இன்னும் ஒரு பெரிய ஒரு சித்தத்திற்காகவும் பெரிய ஒரு நோக்கத்திற்காகவும் கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். But God has created you for something bigger according to his will. நான் ஒரு வர்ஷிப் லீடர் ஆயிட்டேன், நான் ஒரு பாஸ்டர் ஆயிட்டேன், ஒரு சபையில நான் இந்த ஊழியங்கள் செய்யறேன், இது போதும் பாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிரக்கூடாது. We should not feel satisfied and feel I am become a worship leader, I am doing certain things to serve in the in the church and that should be enough for me. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், 2 தாலந்தை கொடுத்தவங்க வந்து 4 மாத்துனாங்க, 5 தாலந்து வைத்தவங்க 10 மாத்துனாங்க. ஆனா அந்த 1 வச்சிருந்தவங்க கொண்டு போய் அதை புதைச்சு வச்சிட்டாங்க. So we see in the parable of the talents where the people who were doubled were different and someone who had 1 talent just buried it. நிறைய நேரத்துல இந்த தாளந்தை வைத்து இந்த புதைத்து வைத்தவர்கள் போல நம்ம காணப்படுகிறோமா? So you got to look into yourself and ask yourself the question, are you the person who buried your talent? ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் The கொண்டிருக்கிறார். Holy Spirit is talking to you right now. நான் வேதத்துல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். சீசர்கள் வந்துட்டு யோவானின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சீசர்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாங்க. If you go back and read John 21, you can see the disciples were working really hard to fish all night. ஏன்னா அவர்களுடைய எனர்ஜி, அவர்களுடைய சிந்தை, இப்படி பண்ணுனா சரியா வரும், ஓகே நான் இந்த இப்படி நான் பிளான் பண்ணனா என் வாழ்க்கை சரியாயிரும், இப்படி நான் வலைய போட்டனா எனக்கு மீன் கிடைக்கும், இந்த மாதிரி நான் வேலையை அப்ளை பண்ணனா எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லி சுயமாய் நாம் செய்யும் பொழுது சில நேரத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். If you look at it, they were going through according to their own accord that if I do this I will be fishing more, I'll be catching more fish
salvation. That's what we do. If I do these plans and walk according to this, my life will be better. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வலது பக்கம் அல்ல இடது பக்கம் உன் வலைய போட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லி. But God changed things for the disciples and said not to cast the net on the right but on the left. சில நேரத்துல நாம யோசிக்கிறோம், எனக்கு இந்த காரியத்துல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனா ஆண்டவர் என்ன இப்படி சொல்றாரு, இப்படி எப்படி வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கற சில क्वेश्चन மார்க்ஸ் நமக்கு இருக்கலாம். But so many times we question not just ourselves but God, but I've got so much experience in how to manage this. How is this going to work out as you say? இந்த ஞானம், உலக ஞானம் நமக்கு ஜாஸ்தி ஆகிறதுனால நிறைய நேரத்துல என்ன ஆயிருதுன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம செவி கொடுக்காம போய் விடுறோம் பாருங்க. What we got to be aware is when the worldly wisdom gets bigger in us, we forget to listen to the voice of the Lord. ஹalleluya. Hallelujah. சீசர்கள் வலது பக்கத்துல வலைய போட்ட உடனே அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் சத்தத்தை கேட்டவுடன் அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். But when the disciples could not find a single fish overnight, they listened to the voice of God and cast the net according to what he said, they saw miracles happening. இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கும் பொழுது ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையிலே காத்து கொண்டிருக்கிறது. Dear children of God, I want to proclaim to you, when you listen to the voice of God, there is a miracle waiting for you. Hallelujah. Hallelujah. அற்புதம் மட்டும் இல்ல, யாபேஸ் இன்னொரு காரியத்தை அங்க கேட்கிறார் பாருங்கள், என்னுடைய பவுண்டரிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. You can actually listen and read in verse 10 that Jabez is asking God to expand his boundaries. ஒரு பவுண்டரிய வந்து இன்னும் ஆண்டவரே என்னுடைய எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லுகிறார். He specifically says, please God, enlarge my territory. இன்னும் ஆண்டவரே என் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் இது ஓகேன்னு சொல்லி இருக்கிறோமா, யாபேஷை போல ஆண்டவரே இது போதாது, இன்னும் அதிகமான உம்முடைய ஆசீர்வாதம் வேணும், இன்னும் அதிகமாய் நான் உமக்காய் நான் செயல்படணும், இன்னும் அதிகமாய் நான் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கணும், என் எல்லையை நீர் விரிவாக்கும் என்கிறதான ஒரு வாஞ்சை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? Are we people like Jabez, where we have the zeal to tell God, God, I want to move out of my comfort zone, please enlarge my territory so I do more things for you? தெளிவாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் The கொண்டிருக்கிறார். Holy Spirit is speaking with you very clearly today. எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க? Which comfort zone are you in? ஹalleluya. Hallelujah. தேவன் உங்களோடு கூட இருந்து செயல்பட வல்லமையுள்ளவர். Our God is a God who can do mighty things through you. அது மாத்திரம் இல்ல, யாபேஸ் இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறார், ஆண்டவரே என் எல்லை விரிவாகும் பொழுது இன்னொரு சொல்ல, உம்முடைய கரம் என்னுடைய வாழ்க்கையோடு கூட இருந்து என்னை நடத்தட்டும். He just does not ask for God to enlarge his territory, but he tells God, God, let your hand be with me. நிறைய நேரத்துல நமக்கு எல்லை விரிவாகி விட்டுருச்சுன்னு சொன்னா கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். Sometimes when we enlarge our territory is enlarged, we forget about God's hand being with us. ஒருவேளை உன்னுடைய எல்லை விரிவாகி கர்த்தருடைய காரியத்தை விட்டு வழிமாறி இருக்கிறதான வாலிபனை இந்த நேரத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். He is talking to you youth people right now about enlarging your territory and God's hand being with you. ஆரம்ப வாழ்க்கையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் நாம் செயல்பட்டதான நாட்கள் உண்டு. There have been times where we have worked mightily for God. ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லை விரிவானது அப்புறம் இன்னும் அதே உற்சாகத்தோடு கூட கர்த்தரை சேமித்துக் கொண்டிருக்கிறோமா? But are we serving God with the exact same zeal when our territory enlarges? யாபேசுடைய ஜெபம் பாருங்க, ஆண்டவரே என் எல்லை விரிவானாலும் உம்முடைய கரம் என்னுடைய வாழ்க்கையோடு கூட இருந்து நடத்தட்டும். But look at Jabez's prayer, even when my territory is enlarged, I want your hand to lead me. கர்த்தர் இந்த நாளில் அவருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். God wants to have his hand upon you right now. ஏன் நீங்க நினைச்சு பாருங்க, ஏன் சில பேருடைய வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு ஆசீர்வாதமா இருக்குது? How? Just look into yourself and look around and see why some people's lives are so much more blessed. ஒரே ஒரு காரணம் தாங்க, அவங்க செய்யறது தான் நீங்களும் செய்றீங்க. There's only one difference. ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் செய்றாங்க, அவங்க செய்யும்போது மட்டும் எப்படி பாஸ்டர் ஒரு சக்சஸா மாறுது? You can turn around and say we're doing the same things but theirs become successful than mine. ஏனா என்ன செய்தாலும் அவர்கள் கர்த்தரின் கரத்திலே அவர்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Because whatever they do, they actually submit themselves to the hands of God. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவர்களா எத்தனை பேர் காணப்படுகிறார்கள்? How many of us are people who have submitted ourselves completely in the hands of God? ஒருவேளை சபையிலே எந்த விதமான ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். What kind of service are you doing in church right now? கர்த்தருடைய இடத்திலே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோமா? But are we people who have submitted ourselves completely to God?
வேதம் ரோமர் 8:28 இவ்விதமாக சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லுது. Romans 8:28 beautifully says everything works good for those who love and trust in God. கர்த்தருடைய கரத்திலே நாம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு மாற்றம் உண்டாகும். When we submit ourselves completely in the hands of God, changes happen. ஆமென். Amen. அந்த 10வது வசனத்துல நாம பார்க்கிறோம், யாபேஸ் இதுபோல ஜெபித்ததனால கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று We சொல்லுது. can see the final part of verse 10 says, because Jabez prayed like this, God granted his request. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says, ask and it will be given to you. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி It சொல்லப்பட்டிருக்கிறது. says, knock and the doors will open. ஹalleluya. Amen. இந்த நேரத்துல எத்தனை பேர் வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, யாபேஷை போல ஒரு ஜெபிக்கிறதான ஒரு வாழ்க்கை எனக்கு தாருங்க என்று எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கிறது? How many of you have that zeal right now to say, God, I want to submit everything unto you and use me? இந்த நாள் எத்தனை பேருக்கு, ஆண்டவரே என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, நான் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையிலிருந்து என்னை நீங்க இன்னும் மூவ் பண்ணுங்க, இன்னும் பெரிதான காரியத்தை செய்வதற்கு என்னை நடத்துங்க என்கிறதான யாபேஷை போல ஒரு இருதயம் எத்தனை பேருக்கு இருக்கு? How many of us have the heart of Jabez where we want to pray to God and say, God, move me out of my comfort zone and enlarge my territory? ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே, யாபேசும் உங்களைப் போல அதே வேதனையின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் கடந்து வந்ததான ஒரு தேவ மனிதன். Dear children of God, Jabez is also a person who went through distress and pain. ஆனா அவனுடைய சிந்தை வேற விதமா இருந்தது. But his mindset was different. ஏன்னா அவனுக்கு தெரிந்திருந்தது, என்னோடு கூட இருக்கிறதான தேவன் பெரியவர். Because he was aware that the God who was with me is என்னோடு mightier. கூட இருப்பவர் பெரியவர். My God who is with me is mightier. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் உங்களோடு கூட இருக்கிறதான சர்வ வல்லமையுள்ளதான தேவன் பெரியவர். Because every single person who is listening to this word right now, the God who is with you is mightier. நீங்கள் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க வல்லமையுள்ளவர். Because our God is a God who listens and answers every prayer that you take to him. வாழ்க்கையில நம்ம என்ன செய்தாலும் அவருடைய சித்தத்திலிருந்து நம்ம மாறிடவே கூடாது. Whatever we do in our lives, we should not move away from his purpose. என்னதான் ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளவுதான் தாளந்துகள் பெருகினாலும், ஆண்டவருடைய சித்தம் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதான ஒரு பிள்ளைகளாய் இருப்பதற்கு அதிலிருந்து நம்ம விலகவே கூடாது. How much ever our status changes, our talents change, our territory enlarges, we should never waver away from his purpose and doing his will in our lives. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Have we been living in a comfort zone in our spiritual lives too? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God is talking to you right உங்களுடைய now. வாழ்க்கையை நீங்களே இப்பொழுது சோதித்து பாருங்க. I want you to analyze your life right ஆண்டவரே, now. எந்த இடத்துல என் வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குது? Look into yourself and ask God, where am I feeling comfortable? என்னோட ஆவிக்குரிய லெவல்ல நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டனா? Am I feeling comfortable in my spiritual life? என்னோட எல்லா மற்ற காரியங்களில நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிள் ஆயிட்டனா? Am I feeling my comfort zone in the rest of my life? அந்த மாதிரி யாராவது ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, இது உங்களுடைய நாளா இருக்கிறது. If you are listening to this with this mindset, today is your day. யாபேசை போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you just like Jabez. துதியை பெருக பண்ணுங்க. Worship him. ஜெபத்தை பெருக பண்ணுங்க. Increase your prayers. உங்களுடைய சிந்தையை மாற்றுங்க. Change your mindset. வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். God will change things for you in your life. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to pray for you right now. இப்பொழுது உண்மையாவுமே இருதயத்தின் ஆழத்தை திறந்து வைத்து, ஆண்டவரே என்னுடைய எல்லையை நீங்க விரிவாக்குங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. I want you to submit yourselves completely to God's hand right now and ask him to enlarge your territory. என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க Oh என்று God, சொல்லுங்க. move me out of my comfort zone right now. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக. Oh dear God, please let your hand be with each and every one of them who's listening to this word right now. யாபேசுடைய சத்தத்தை, ஜெபத்தை நீர் கேட்டு அற்புதத்தை செய்ததான தேவன். You are a God who granted the request on the prayers of Jabez. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளின் நன்மையை விரும்புகிறதான தேவன். You are a God who loves good for your children. எல்லா சரீர சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறுவதாக. In Jesus name, let every weakness
has been taken away. ஆண்டவரே எல்லா உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறதான எல்லா சத்ருவின் கிரியைகளை இப்பொழுதே நான் முறியடித்து நான் ஜெபிக்கிறேன். I want to pray to break every hurdle that's stopping any blessings coming their way. ஆண்டவரே உலகத்திலே எந்த பகுதியில் இருந்து இந்த சத்தத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். I want to pray to you right now that your mighty hands and glory be in their lives wherever they are listening to this word from across the world. ஒரு எழுப்புதலின் ஆவி ஒவ்வொரு உள்ளங்களை நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். I want to pray that let a spirit of revival happen right here. உலர்ந்து போன இடங்களிலே ஒரு எழுப்புதலின் ஆவியை நீர் இப்பொழுதே நீர் உண்டு பண்ணுவீராக. Send a spirit of revival through dry bones right now. இன்டர்நேஷனல் ரெவல்யூஷன் மினிஸ்ட்ரிக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank God for the International Revolution Ministry. பாஸ்டர் ஆல்பர்ட் ரவிக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank you for Pastor Albert Ravi. அவருடைய ஒவ்வொரு குழுக்களுக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank for each and every one of his people. எல்லா யூத் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank each and every one of the youth members who's listening to this word right now. ஆண்டவரே பெரிய காரியத்தை நீங்க செய்யுங்க. Do mighty things in their lives. இப்பொழுதே வாழ்க்கையிலே முழுமையாய் ஒப்பு கொடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீங்க கிரியை செய்யுங்க. Work amidst the people who have submitted themselves completely into your hands. உம்முடைய நல்ல ஆவி அவர்களை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். I want to pray that your spirit will lead them in the right path. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நீங்க நடத்துங்க. Be with them and lead them, God. ஆசீர்வதிங்க. Bless them. ஆசீர்வதிங்க. Bless them. ஆசீர்வதிங்க. Bless them. ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ணினதற்காய் நன்றி அப்பா. Thank you, God, for making a change right now. எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. I want to give everything into your hands in the name of Father, Son and the Holy Spirit. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Let the God bless you right now.